வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் பூசணிக்காயில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. ஒரு நாளைக்கு சுமார் 100 கிராமில் ஆரம்பித்து 150 கிராம் வரைக்கும் வேக வைத்ததாகவோ அல்லது சூப்பாகவோ வந்து பார்த்திங்கன்னா பூசணிக்காய் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இப்போ சிறந்த நேரம்னு பார்த்தீங்கன்னா பகல் நேரங்களில் நீங்கள் சீக்கிரமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எளிதில் செரிமானமாகும். மதிய உணவு நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது ஆற்றலை உங்களுக்கு அதை அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். காலையில் சாம்பார், பொரியல், சூப் பொடிவில் கூட நீங்கள் பூசணிக்காயை சேர்த்துக்கொள்ளலாம். ஸோ பூசணிக்காய் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நிறைய விட்டமின்கள், தாதுக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கிடைக்கும், மருத்துவ நன்மைகளும் கிடைக்கும். அந்த மருத்துவ நன்மைகள் என்னென்ன அப்படின்றத விளக்கமாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கணும் அப்படின்னா நீங்கள் பூசணிக்காய் எடுத்துக்கலாம். பூசணிக்காய் இம்யூனிட்டியை பூஸ்டர் பண்ணும். அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூசணிக்காயில் வந்து பீட்டா கரோட்டின் மற்றும் விட்டமின் சி வந்து அதிக அளவில் இருக்குங்க. ஸோ இது வந்து நம்மளுடைய உடம்புகளில் ரத்த வெள்ளை அணுக்களினுடைய உற்பத்தியை தூண்டும். அதாவது ஒயிட் பிளட் செல்ஸோட எண்ணிக்கையை அதிகரித்து நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கும். இதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களில் தொடங்கி புதுசாக ஒரு நோய் கிருமி நம்மை தாக்கி தொற்று நோய்கள் ஏற்படுத்துறது வரைக்கும் எந்த விதமான நோயும் இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். ஸோ நமக்கு இருக்கக்கூடிய நோய்கள் அப்படின்னா சாதாரணமாக நமக்கு ஏற்படக்கூடிய காய்ச்சல், சளி, தலைவலி, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே நம்ம குணப்படுத்திக்கலாம், மீண்டும் வராமல் தடுத்துக்கலாம். அதே போல் சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ், பூஞ்சை தொற்று, இந்த மாதிரி ஒரு பருவகால தொற்று வியாதிகள் எதுவுமே நம்மளுடைய உடலுக்கு வராத வண்ணம் ஒட்டுமொத்தமாகவே நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே, அந்த இம்யூன் சிஸ்டத்தையே ஸ்ட்ராங் பண்ணக்கூடியதாங்க பூசணிக்காய். கண் பார்வை திறனை கூர்மைப்படுத்திக் கொள்வதற்கு பூசணிக்காய் எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ பூசணிக்காய் வந்து ஐ ஹெல்த்தை ப்ராப்பராக நமக்கு வந்து மெயின்டைன் பண்ணும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பூசணிக்காயில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்களான லூடின் மற்றும் ஜியாக்சாந்தின். ஸோ இது எல்லாமே விழி திரையை வந்து உங்களுக்கு பாதுகாக்கிறதுக்கு உதவி பண்ணும். வயதான காலங்களில் ஏற்படக்கூடிய கண்புரை அப்படின்ற அந்த கேட்ராக்ட் மற்றும் விழித்திரை நசிவு, மாகுலர் டீஜெனரேஷன் போன்ற பிரச்சனைகளுடைய அபாயத்தை முன்னாடியே குறைக்கிறதுக்கு உங்களுக்கு உதவி பண்ணும். ஸோ இளைஞர்களாக இருந்தாலும், குழந்தைகளாக இருந்தாலும், முதியவர்களாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த பூசணிக்காய் வந்து கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு கண் பார்வைக்கு வேண்டிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள், ஊட்டச்சத்துக்கள்லாம் கிடைக்கும் பொழுது கண் பார்வை திறன் அவங்களுக்கு எப்போதுமே கூர்மையாக தான் இருக்கும். கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படும். இப்போ நிறைய பேருக்கு வந்து கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான காரணமே பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து பற்றாக்குறை தான். ஸோ அதுக்கடுத்து தான் ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது, அப்புறம் வயசாகக்கூடிய முதுமை காரணம். சில பேருக்கு ஜெனட்டிக் ரீசன்ஸ்னாலையுமே கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ எது எப்படி இருந்தாலும் போதுமான அளவுக்கு கண் பார்வைக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்களை நம்ம கொடுத்தோம்னா கண் பார்வை கூர்மையாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் பூசணிக்காய் எடுத்துக்கொண்டு கண் பார்வை திறனை கூர்மைப்படுத்திக் கொள்ளலாம். உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கணும் அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து பூசணிக்காய் எடுத்துக்கொள்ளலாங்க. வெயிட் லாஸ் வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்பராக மெயின்டைன் ஆகும். அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா பூசணிக்காயில் வந்து ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து, அந்த டயட்ரி ஃபைபர் வந்து நிறைந்திருக்கு. இது உங்களுக்கு நீங்கள் சாப்பிட்ட உடனே பார்த்தீங்கன்னா நீண்ட நேரத்திற்கு வயிறு நிரம்பிய ஒரு உணர்வை கொடுக்கறதோடு தேவையின்றி அதிக கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய நிறைய உணவுகள், நொறுக்கு தீனிகள், அப்புறம் ஜங்க் ஃபுட்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த ஃபாஸ்ட் குப்பை உணவுகள் இதெல்லாமே நீங்கள் எடுத்துக்கொண்டு உடல் எடையை கெடுத்துக்கொள்ளவும் மாட்டீங்க, உடல் எடையை அதிகப்படுத்திக் கொள்ளவும் மாட்டீங்க. ஸோ அதை முதல்ல நிறுத்திடுவீங்க. அப்புறம் பூசணிக்காய் வந்து உங்களுடைய அந்த கொழுப்புகளை வந்து கரைக்கும். அதாவது பூசணிக்காயில் வந்து பார்த்தீங்கன்னா கொழுப்பு மற்றும் கலோரிகள் மிகவும் குறைவு அப்படின்றதால இது உங்களுடைய பசியை கட்டுப்படுத்தி ஏற்கனவே உடம்புகள் இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைக்க வைக்கும். அந்த கரைக்கப்பட்டிருக்கக்கூடிய கொழுப்புகள்லாம் உங்களுக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றப்பட்டுவிடும். அப்போ கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாம் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி எரிக்கப்பட்டு விடுவதால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வெயிட் லாஸ் அப்படின்றது உங்களுக்கு நடக்கும். ஸோ செரிமானமும் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக நடக்கும். அதாவது உணவுகள் கரெக்டாக செரிமானமாகும். செரிக்கப்பட்டிருக்கக்கூடிய உணவு மூலக்கூறுகள்லேருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்கள்லேருந்து வெளியேற்றப்படும். கொழுப்புகளும் உங்களுக்கு வந்து செரிமானமாகி ஃபாஸ்ட்டாக அந்த கலோரிகள்லாம் உங்களுக்கு வந்து குறைக்கப்பட்டுவிடும். ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து தங்களுடைய உணவுகளில் வந்து இந்த பூசணிக்காய் வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பூசணிக்காய் எடுத்துக்கொள்ளலாம். ஹார்ட்டோடைய ஹெல்த்தை பூசணிக்காய் ப்ராப்பராக வைத்துக்கொள்ளும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பூசணிக்காயில் இருக்கக்கூடிய பொட்டாசியம், விட்டமின் சி மற்றும் நார்ச்சத்து ஆகியவை இதயத்தினுடைய செயல்பாட்டை பாதுகாக்குது. ஸோ பொட்டாசியம் என்ன பண்ணுது அப்படின்னா உடல் நரம்புகள், அதாவது ரத்த நாளங்களில் காணப்படக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டத்தை இதயத்துக்கு வந்து நமக்கு அனுப்புது. ஸோ இதனால் இதய துடிப்பு, இதயத்தினுடைய செயல்பாடு எப்போதுமே சீரானவில் இருக்கும். இப்போ ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்புகள், எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கெட்ட கொழுப்புகள் அகற்றி
ஹெச்டிஎல்னு சொல்லக்கூடிய இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கக்கூடிய நல்ல கொழுப்பை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பூசணிக்காயில் இருக்கக்கூடிய நார் சத்து நமக்கு வழங்கும், ஆன்டி ஆக்சிடென்ட்களும் வழங்கும். ஸோ இதனால் பிபி ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் ரெண்டுமே உங்களுக்கு இல்லாததால் போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் இதயத்துக்கு எப்போதுமே கிடைக்கும் பொழுது மாரடைப்பு, பக்கவாதம், நிறைய இதயம் தொடர்பான பிரச்சனைகள் இல்லாமல் நீங்கள் நலமோடு இருக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் நன்மைகளை பெறணும், உங்களுடைய உடலமைப்பை பராமரித்துக் கொள்ளணும் அப்படின்னா ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக நிறைந்திருக்கக்கூடிய இந்த பூசணிக்காய் எடுத்துக்கொண்டு ஆரோக்கியம் பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.